இப்போ வந்து திமுக வந்து ஊடகங்களை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு. ஊடகங்களை வந்து அவங்க தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹோல் மீடியாவை வந்து இது பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா திமுகங்கிற நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சியை வந்து மற்ற ஊடகங்கள் தவறாக காமிக்கணும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது பொறாமையின் வெளிப்பாடாக எனக்கு தெரியுது. தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிறீங்க. கண்டிப்பாக ஓடுது. நானே அதில் குளிச்சுட்டு தான் வரேன். இப்போ என்ன கேள்வி இது? பாரம்பரியமான ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி நடத்திட்டு இருக்க இந்த சேனல்களில் இந்த 4.5 வருஷம் அடக்கில வாசிச்சாங்க. அடக்கி வாசிச்சா கூட பரவாயில்ல. கலைஞர் டிவி 1, கலைஞர் டிவி 2, கலைஞர் டிவி 3 மாதிரி தான் வந்து நியூஸ் 7 இருக்கட்டும், நியூஸ் 18, புதிய தலைமுறை, பாலிமர். பேசாமல் அந்த உதயநிதி டிஷர்ட்டில் வந்து போட்டு பார்த்துருமா அந்த திமுக கூடிய தூக்கி போகிற அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது இருப்பீங்க. சேனலோட எடிட்டர்ஸையும் போட்டுக்கோங்க. இப்போ திமுகவில் இருந்தே கொஞ்சம் அந்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எம்ப்ராய்டரி கொடுத்தீங்கன்னா அவங்க சட்டையில் வந்து கோட்டில் வந்து போட்டுப்பாங்க. திமுகவை சார்ந்தவன் எவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கான், திமுக சார்ந்தவன் எவ்வளோ கொலை முயற்சி வழக்கு வந்து சம்பளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் அதாவது நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதையும் காமிங்க அதையும் காமிங்க. அந்த நடிகையை கூப்பிட்டு வந்து போட்டு அந்த லேகியம் வைப்பானே. ஆமாம், அவன் பேர்லாம் என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஊடகவியலாளர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அதற்கே ஒரு களங்கமாகும், அசிங்கமாகும். இந்த மஞ்சள் பத்திரிகை நடத்துறவங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் அதுக்கும் ஒரு லெவல் இருக்கும், தரம் இருக்கும். அதுக்கெல்லாம் கீழே போயிட்டான், அப்படியே வந்து மைனிங் போட்டு உள்ளே போயிட்டாங்க. இதுக்கு கோட் சூட் வேறு. ஆனால் அந்த கோட் சூட் வந்து இவன் எவ்வளோ சில்லற பையன் அப்படிங்கிறத வந்து மறைக்க போகிறதில்ல. யூசட்டை மாறன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. 2017 முடிஞ்ச அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வாங்கடா தம்பிங்களா, நம்மளாம் வந்து யூடியூப் சங்கம் ஆரம்பிப்போம்டா, நம்ம எல்லாருக்குமே வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு, தம்பிங்களா சங்கத்தை கூட்டுறோம், வாங்க வாங்க, எங்கே வரணும், மெரினா பீச்சுக்கு வாங்க, என்ன பண்ணணும், மாலை வாங்கிட்டு வாங்க. ஆஹா, அங்கேயே எனக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு. அப்படியே நேராக உள்ள புது அந்த பலபலன்னு கட்டியிருக்க சமாதி கூட்டு போயிட்டாரு. கலைஞர் சமாதி கூட்டு போயிட்டு எல்லாரும் மாலை போட சொல்கிறாரு. நான் வந்துட்டேன், கூட போனவங்க வேற வழியே இல்லாமல் அன்றைக்கி போட்டாங்க. அப்பயே அவர் உடன்பிறப்பாக தான் இருந்திருக்கு. அன்றைக்கி தான் அவர் உடன்பிறப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போம் ஊடகவியலாளர் வருண் டாக்ஸ் வருண் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சமீபத்தில் உங்களோட பேட்டி பார்த்தேன், மன்னர் மிகவும் அருமையாக இருந்தது. அதான் நான் உங்களை முதல்ல பார்த்தது. கூடிய சீக்கிரம் நீங்களே வந்து என்ன பேட்டி எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றிண்ணா. முதல் கேள்வியாக வந்து என்ன வைக்கலாம், நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், அதனால் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். நம்ம ஒரு நார்மலாக இல்லாமல் உங்களோட ஸ்டைலே போகலான்ட்டு. ஏன் ஸ்டைல் இல்லையா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்ன சொல்லுங்கள்? ஏன்னா இது சாட்டை அலுவலகத்தில் ஒரு திமுக அனுதாபியை திமுகக்காக சப்போர்ட் பண்ணி பேச போகிறவரை கூப்பிட்டு அவருக்கும் ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, என்ன சொல்கிறேன். ரொம்ப அதனால் என்ன ரொம்ப நன்றிங்க, பெரிய மனசு உங்களுக்குலாம். இப்போ வந்து திமுக வந்து ஊடகங்களை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு. ஊடகங்களை வந்து அவங்க தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு இயக்கத்தால் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கட்சியால் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஹோல் மீடியாவை வந்து இது பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இப்போ ஒரு அரசன் இருக்கான், அவன் வந்து நாட்டுக்கே நல்லது செய்கிறான்னா எவ்வளோ பேர் வந்து புலவர்கள் வந்து அவனை பற்றி தப்பான பாட்டு எழுதினாலும் வந்து அது வந்து பொய்ங்கிறது ப்ரூவ் ஆயிடும். கல்வெட்டில் அவரை பற்றி பொய்யா எழுதியிருந்தாலும் ஒரு ஏறி வெட்டியிருந்தாருன்னா வருங்காலத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்ல மன்னர் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களில் உங்களால் அடக்குமுறையே பண்ண முடியாது. அவங்களே வழியை வந்து இது ஒரு பொற்கால ஆட்சி அப்படிங்கிறதுனால காசு பணம்லாம் வாங்காமல் ஊடகத்துக்கு ஒரு நியாயமாக நடத்தணும், மக்கள்கிட்ட அரசாங்கத்தோட நன்மைகள் அவங்க செய்கிற நல்லதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உண்மையாக செயல்பட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி இல்லை உங்களுக்கு இப்போ உங்கள் கட்சிக்கு வந்து தனி சேனல் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, சீமான் அவர்கள் வந்து தப்பாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக திமுகங்கிற நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு கட்சியை வந்து மற்ற ஊடகங்கள் தவறாக காமிக்கணும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது பொறாமையின் வெளிப்பாடாக எனக்கு தெரியுதுங்க. இல்லை, தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிறீங்க. கண்டிப்பாக ஓடுது. நானே அதில் குளிச்சுட்டு தான் வரேன். இப்போ இல்லை சீரியஸாக கேட்குறேன், இந்த ஊடகங்கள் வந்து கைப்பற்றாங்களான்னு கேட்குறேன் நான். நீங்கள் தான் உங்கள் ஸ்டைலில் போடனீங்க. சரி, ரைட்டு. ஏங்க இது என்னங்க கேள்வி, என்ன கேள்வி இது? அதாவது லெகசி மீடியா, அதாவது அந்த பாரம்பரியமான ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கி நடத்திட்டு இருக்க இந்த சேனல்களில் இப்போ எலெக்ஷன் நெருங்குதுங்கிறனால லைட்டாக எடப்பாடி பழனிசாமியோட நியூஸு, அப்புறம் வேறு ஏதாவது திமுகக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணால், திமுகவில் இருக்கிற அமைச்சர் ஏதாவது பேசினா கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த 4.5 வருஷம் அடக்கில வாசிச்சாங்க. அடக்கி வாசிச்சா கூட பரவாயில்ல. கலைஞர் டிவி 1, கலைஞர் டிவி 2, கலைஞர் டிவி 3 மாதிரி தான் வந்து நியூஸ் 7 இருக்கட்டும், நியூஸ் 18, புதிய தலைமுறை, பாலிமர். அது ஒன்று பயந்து அப்படி பண்ணுறாங்களா இல்லை பைசா வாங்கிட்டு அப்படி பண்ணுறாங்களா? இதில் வேலை வந்து தலைமையில் ஒருத்தர் உட்காந்துப்பாங்கல்ல, எப்பவுமே இந்த ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் சீஃப் எடிட்டர், அவங்க எல்லாருமே வந்து திமுக
திமுக சாதகமாக இருக்கிறனால இப்படி நடக்குது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இல்லை அந்த சேனலோட ஓனருங்க எல்லாத்தோட குடுமையை வந்து திமுக அதை பிடிச்சி வச்சிருக்கா, இல்லை ஆளுங்கட்சினாலே கொஞ்சம் அனுசரித்து போயிடுவோன்னு இப்படி பண்ணுறாங்களா? நீங்களாம் எப்படி வந்து ஒரு ஊடகமாக ஒரு தைரியமாக வந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு வந்து புரியல. இல்லை, பத்திரிகை என்பது 4வது தூண் சொல்லி சொல்கிறோம் சமூகத்தில். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அப்படி செயல்பட வேண்டிய தேவை இருக்குது? ஒரு அடக்குமுறை இருந்தால் தானே அப்படி செயல்படுவாங்க. கண்டிப்பாக அடக்குமுறை இருக்குது. சரி, நான் தான் சொன்ன மாதிரி 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று, அவங்க கிட்ட இருந்து ஆதாயம், ஆடு வரும், இல்லை காசே தராங்க, இல்லை உள்ளுக்குள்ளே ஆளை வச்சு அவங்களோட ஆளுங்கள்லாம் ஸ்லீப்பர் சர்க்கிளாக உள்ளே வச்சு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று, இவங்க இந்த சேனலோட ஓனர் இருக்கும், இல்லை இந்த சேனலை வந்து கேபிளில் வர முடியாமல் பண்ணலாம், இல்லை கடைசியில் வந்து வர வைக்கிற மாதிரி பண்ணிடலாம், இந்த சேனலுக்கு தொல்லை கொடுக்கலாம், அங்கே இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடிபணிஞ்சு போயிடலாம். இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இந்த 2த்தில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் ரொம்ப கேவலமான விஷயம் தான் சொல்கிறேன். எப்படிங்க ஆளுங்கட்சியை பகைச்சிட்டு அப்படின்னா அவ்வளோ தைரியம் இல்லாமல் நீங்களாம் எதுக்கு ஊடக வேலையை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏன் நடுநிலை பேட்டி மாதிரி வந்து எடுக்கிறீங்க? விவாத நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லாம் நான் விவாத நிகழ்ச்சி எல்லா சேனலுமே பார்ப்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போலாம் நான் பார்க்குறதே இல்லை. நம்மளே நம்ம வந்து ஒரு முட்டாளாக்கிக்கிற மாதிரி. இப்போ இந்த WWEலாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரியல் ஃபைட்டுன்னு நம்ம பெருசானதுக்கப்புறம் நம்பிட்டு இருந்தால் நம்ம முட்டாள் தானே. சின்ன வயசில் ஏதோ அதை பார்க்க, அதே மாதிரி தான் அது விவாத நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் அதை போடக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப மேக்கப்பாக இருக்குது. அவங்களுக்கு சாதகமாகவே போடுறாங்க, ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க, பயந்து நடுங்குறாங்க, ஆதாயத்துக்கு செயல்படுற ஊடகவியலாளர்களை உள்ளே வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சேனல்லாம் நான் பார்க்குறதே விட்டேன். நம்மளை பொறுத்தவரைக்கும் ட்விட்டர், யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட முகத்தை காட்டி வருமானத்துக்குலாம் வந்து ஆசைப்படாமல் வந்து தங்களோட உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ட்விட்டரு, யூடியூப்பு, சில பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, உள்ளே நடக்கக்கூடிய செய்திகள் சொல்லுவாங்க. இதை மட்டும் தான் நான் நம்புறது. மற்றபடி நியூஸ் சேனல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையான அரசியல் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த நியூஸ் சேனல்லாம் பார்க்குறதே நிறுத்திடுங்க. ஏன்னா உங்களுக்கே டிஸ்கரேஜிங்காக இருக்கும். நம்மளே என்னடா அது நம்மளே வந்து நம்ப வச்சுருவாங்களே போலன்னு சொல்லிட்டு உங்களோட மனசையும் வந்து அது காயப்படுத்தி தான் பார்க்கும். உங்களுக்கு அதில் தான் நாலேஜ் கிடைச்சா பரவாயில்ல, உண்மையான நியூஸ் 10ல் 1 ஏதாவது தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம அரசியலையே அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு கொலை நடக்குது, இப்போ கற்பழிப்பு நடக்குது, ஏதோ ஒரு வழிப்பறி நடக்குது, ஏதாவது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜென்ரல் நியூஸே இவங்க எப்படி போடுறாங்க, அவங்க நரேட்டிவில் தான் போடுறாங்க. மொத்தத்தில் நியூஸ் சேனல்லாம் வந்து வெக்கக்கேடான வேலையை தான் வந்து செஞ்சு, இல்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக செட் பண்ணுறாங்க. இல்லை ஏன்னா கேட்குறேன்னா, நாம் தமிழர்ச்சியிலேருந்து வந்து ஒரு ஆல்ரெடி கட்சி விட்டு வெளியே போனாலும் திரும்ப வெளியே போகிறாங்க. ஒன்றிய செயலர் விலகிட்டார். சீமான் அவர்கள் வந்து ராணிப்பேட்டை போடுறோன்னா ராணிப்பேட்டையோட மாவட்ட செயலர் விலகினார். அடுத்து தருமபுரி போடுறோன்னா அங்கே ஒருத்தர் விலகிறாருன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் வந்து இதை ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் வந்து அப்படியே மூடி மறைக்கப்படுது. இது வந்து மக்கள் கூட இதை பார்த்துட்டு சைலண்டாக கடந்து போகிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் இல்லை, சரிங்களா? நான் வந்து கண்மூடித்தனமான முட்டெல்லாம் வந்து கொடுக்க போகிறதில்ல. நான் ரொம்ப நியாயமாக உண்மையாக பேசுகிறேன். இது நாம் தமிழர் கட்சிக்கு நடக்குது. அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா 8% வாக்கு வாங்கி ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம 50 ஆண்டு காலம் வந்து திமுக அதிமுக பார்த்து சலிச்சு போயிடுச்சு. ஒரு மாற்றத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்குது. சரி, அவங்க இப்போ தான் வந்து ஒரு பதவிக்கே வரல, அந்த கட்சிக்கு இது நடக்குது அப்படின்னா கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவும் இப்படி தான். அங்கே யாராவது வந்து வெளில போகிறாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பிஜேபி கூட கூட்டணி. ஆனால் வைப்பாங்களா என்னன்னு தெரியலப்பா. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக இருக்கக்கூடிய செய்திகள் வந்து நம்ம யாருக்கும் வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி இல்லை. இருந்தாலும் நேற்று கூட அந்த கல்யாண மண்டபத்தில் எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அதனால் நம்மளை அதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணல. இருந்தாலும் இவங்க எதிர்கட்சிகளில் என்ன நடக்குது, அங்கே விரிசல் இல்லைனாலும் உருவாக்குற மாதிரியான செய்திகளை வந்து போட சொல்லி என்கரேஜ் பண்ணுறது. நீங்கள் சொன்னீங்களே இந்த சீஃப் எடிட்டர், அவங்க பேர்லாம் சொல்லலாம், பட் எல்லாருமே ஒன்று தான். ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேர் சொல்லி இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீஃப் எடிட்டராக இருக்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. பேசாமல் அந்த உதயநிதி டிஷர்ட்டில் வந்து போட்டு பார்த்துருமா அந்த திமுக கூடிய தூக்கி போகிற அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு உண்மையாவது இருப்பீங்க. சேனலோட எடிட்டர்ஸையும் போட்டுக்கோங்க. இப்போ திமுகலேருந்தே கொஞ்சம் அந்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எம்ப்ராய்டரி கொடுத்தீங்கன்னா அவங்க சட்டையில் அந்த கோட்டில் வந்து போட்டுப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விரிசல் விழாதா, அந்த கட்சியை சேர்ந்தவன் அவன் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த கட்சியை சேர்ந்தவன் பாருங்க இந்த பிரச்சனையை பண்ணிட்டான், அந்த தப்பை பண்ணிட்டான், அதை ஹைலைட் பண்ணி காட்டுறது. நான் அந்த செய்தியை போட வேணாம்னு சொல்ல. திமுகவை சார்ந்தவன் எவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான், திமுக சார்ந்தவன் எவ்வளோ கொலை முயற்சி வழக்கு சம்பளப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கடையில் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சரக்கு அடிச்சுட்டு. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரவுடி இருக்கான். அந்த ரவுடியாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு மெரிட் என்னன்னா அவன் திமுகவில் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் அதாவது நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதையும் காமிங்க அதையும் காமிங்க. நான் தப்புனே சொல்லலை. நான் இப்போ நீங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து ராணிப்பேட்டை போகிறாரு, ராணிப்பேட்டை பொறுப்பாளர் விலகிறாரு அப்படிங்கிற செய்தியை போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைங்க, இல்லை அதையும் போடுங்க இதையும் போடுங்க, ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 56 பேருங்க, 56 பேர் வந்து ஒரு முதல்வரோட லைவை பார்க்குறாங்க. இது பிறந்தநாள் விழா. அதில் 56வது நானும்.
சரி ஆமாம், நான் சீமானவர்கள் ஏன் பார்க்க போகிறேன்? முதல்வர் தானே நம்ம நாட்டுக்காக உழைச்சிட்டு இருக்காரு இரவு புறமா. 56வது நான் ஏன் வெளில வந்து வலசரவாக்கத்தில் என்ன ஆகுதுன்னு நான் பார்க்கலண்ணா. 55 மாறிடுச்சுன்னா வருத்தப்படுவாங்கல்ல உடன்பிறப்புகள் பார்த்தா. ஸோ அவங்க 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 மனசுலாம் வந்து புண்படக்கூடாதுன்றதுல 56ஆவே நான் இருந்தேன். அப்புறம் இன்னொரு ஃபேவரட் இன்சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, காரில் உட்காந்துருக்காரு சீமானு, ஓகே ஸ்டேஷனை நெருங்குறாரு, ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு, வெளில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த முட்டாள்தனத்தை பண்ணுவாங்களா? எனக்கு புரியவே இல்லை. சரி, நீங்கள் எதிர் அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. ஒரு நிகழ்வு நீங்கள் தான் ஹைலைட்டாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கணும்னு காட்டிக்கிறீங்க. பர்த்டே பாய் அப்படின்னு ஸ்கூலில் எல்லாருமே யூனிஃபார்ம் போடாமல் அன்றைக்கி மட்டும் கலர் சட்டையில் வருவாங்க. அவனை அடிக்க மாட்டாங்க, அவனுக்கு வந்து சாக்லேட் வந்து கொடுப்பாங்க. டீச்சர் அவனை மட்டும் கொஞ்சம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்த்டே பாய்ப்பா, சரியா? 72 வயசு ஒரு குட்டி குழந்தை பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணலாமா? ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாது. காவல்துறையினராக கிஃப்டாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு. எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். சீமான் அவர்களை கைது பண்ணி காவல்துறையினரே ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த ஏற்பாடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வியூஸில் நீங்கள் சொன்ன லைவ்ல வந்து வியூஸ் கம்மியானதுனால தான் ஸ்டாலின் என்னப்பா ஆச்சு, என்னப்பா வியூஸே காண கேட்கும்போது இந்த பக்கம் இவர் இப்படி போயிட்டு இருக்கோன்னு அதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் சீமானவர்கள் பாருங்கள், இந்த நியூஸ் சேனல்லாம் அவருக்கு என்ன தான் வந்து நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து போட்டாலும் அதன் மூலியமாகவும் அந்த நியூஸ் சேனல் தான் வந்து பொழைச்சிக்குது. அன்றைக்கி லைவ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலுக்கும் அவர் தான் வந்து ஒரு வாழ்வு கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி எவனுமே பார்க்கல. கேமராமேனை அனுப்பி ஸ்டாண்டை போட்டு ஒரு மைக்கை வச்சு எங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் சீமானவர்களே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த விதத்தில் வந்து தனக்கு என்ன தான் வந்து கெட்டது செஞ்சாலும் சீமானவர்கள் மூலியமாக வந்து இந்த செய்தி சேனலுக்கு வந்து நல்லது தான் நடந்து போயிருக்கு. நான் குறிப்பாக சொல்கிறேன், திருப்பி நான் அந்த வழக்கை பற்றி பேசலை. இந்த வழக்கை பற்றி வந்து அவர் நிரபராதி, அவர் நல்லவர், அவர் எதுவும் தப்பு செய்யலை, அந்த நடிகை வந்து நல்லவங்க கெட்டவன் தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை, அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை. தீர்ப்பு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களாம் வந்து ஜட்ஜு, சரியா? அவங்களெல்லாம் வந்து கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் எதுவும் கண்டுக்க மாட்டார், சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அது அவர் நல்லவர் கெட்டவர் சொல்கிறதுக்கு தீர்ப்பு இல்லை. அந்தளவுக்கு நம்மள்கிட்ட வந்து நாலேஜ் இல்லைப்பா, அந்த இடத்துலையும் நம்ம இல்லை. நான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மையை பேசுகிறேன். ஒருத்தரை நீங்கள் காவல்துறைக்கு வர சொல்கிறீங்க விசாரணைக்கு, ரோட்டில் எவனாவது வந்து ஒரு 2 மணி நேரம் நிற்பானா? நிற்க வச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒரு சாதாரண 2ஆம் தர நடிகர்னு சொல்லப்படுற ரோட்லனாலே எல்லாருமே கூட்டம் கூடிடுறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதை வந்து ஒரு யூடியூபர் எவனா வந்தானா ஒரு லைவ் எடுத்து போடுவான், அதை ஒரு கண்டென்ட் பண்ணிடுவான். இவரை 2 மணி நேரம் வந்து காரில் உட்கார வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியாதா? அவர் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே எஸ்கார்டோட வர மாதிரி வராரு. இதோ வந்து கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரி அவர் ஏதோ வந்து வெற்றி கலப்பில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ரவுண்டு போவாங்கல்ல, இந்த திக்விஜயம் போவாங்க, கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து ஜெயிச்சோன்னு கிரவுண்டு சுற்றி போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ வந்து ஒரு பவனி வர மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணாமா, உஷாராக இருக்க வேணாமா நீங்கள்? சரி, பட்டுப்பட்டுன்னு முடிச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா நீலாங்கரையில் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் என்ன வேணாலும் போய் பார்க்க போகிறாரு. அவர் அங்கே வச்சு ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பேரோட தூக்கத்துக்கு எடுத்து எல்லாரையுமே அந்த லைவை பார்க்க வச்சு இவருக்கு பப்ளிசிட்டியாக போய் அங்கே பர்த்டே பாயோட கேக்கில் மண் விழுந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதை வந்து பாசிட்டிவாக நம்ம ஒரு பார்த்தாலும் இல்லை ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்குல்ல. ஃபுல்லாக வந்து சீமானவர்கள் வந்து ஒரு செக்ஸுவல் பாலியல் குற்றவாளி மாதிரி வந்து ஊடகங்கள் வந்து அதைத்தான் திரும்ப வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது என்டிகேக்கு வந்து பேக் ஃபேராக தானே ஆகும். சரி, இப்போ இந்த எவ்வளோ வருஷமாக இந்த வழக்கை பற்றின தகவல்கள்லாம் மக்களுக்கு வந்து தெரியும் சொல்லுங்கள்? எவ்வளோ வருஷமாக வந்து இந்த நடிகையோட பேர் தெரியும்? இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் மேலே வந்து 10 வருஷம் இருந்தாலும் கடந்த 3-4 ஆண்டுகள் தான் இது வந்து சிவியர். நான் என்ன சொல்கிறேன், தீர்ப்பு வந்து ஜட்ஜெலாம் கொடுக்கணும், அதை வந்து கோர்ட்டு வந்து விசாரணை நடத்தணும், போலீஸ்காரங்க விசாரணை நடத்தியிருக்காங்க, திருப்பியும் அதுக்குள்ளே நம்ம போடுறோம். ஆனால் நான் கேட்குறேன், ஒரு விஷயத்தை நீங்கள் 10 வருஷம் தொடர்ந்து ஒரே செய்தியை ஒரே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சலிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பாக எனக்குலாம் ஏற்பட்டுச்சு. எனக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, சார்பாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுக்கும் இதில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. வேற ஏதாவது பண்ணி அந்த ஆளை வந்து அடக்குங்கப்பா, வேற ஏதாவது பண்ணி அவரை வந்து ஜெயிலில் போடுங்க, வேற ஏதாவது பண்ணி அவரோட அரசியலை வந்து முடக்குங்க, புது டெக்னிக் ஏதாத்தையும் புகுத்துங்க. அன்றைக்கி வந்து கேட்டில் போய் ஒன்று ஒட்டினாங்கல்ல, அது ஒரு புது டெக்னிக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுங்கள். இதே எவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்குது, போர் அடிக்குது. இப்போ அந்த நடிகையை கூப்பிட்டு வந்து இந்த கோட்டு போட்டு அந்த லேகியம் வைப்பானே, அவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட். ஆமாம், அவன் பேர்லாம் என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த கட்சிக்கு எதிராக சாதகமாக பேசுகிறான்னு இல்லை, ஊடகவியலாளர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அதற்கே ஒரு களங்கம் அவன், அசிங்கம் அவன். இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துகிறவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் அதுக்கும் ஒரு லெவல் இருக்கும், தரம் இருக்கும். அதுக்கெல்லாம் கீழே போயிட்டான், அப்படியே வந்து மைனிங் போட்டு உள்ளே போயிட்டான் அவன். இதுக்கு கோட் சூட்டு வேறு. அதாவது அசிங்கமாக இருக்கிறத மறைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அழகான டேபிள் கிளாத் மாதிரி அதாவது தேவைப்படும். இவனுக்குள்ளே இருக்க அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு அந்த கோட் சூட்டை போட்டு வந்துடுறான். ஆனால் அந்த கோட் சூட் வந்து இவன் எவ்வளோ சில்லற பையன் அப்படிங்கிறத வந்து மறைக்க போகிறதில்ல, அவனோட முகம் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. செகண்ட் பார்ட் வேறு ஏதோ இன்டர்வியூ எடுத்துருக்கான் போல இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா, அவனும் அந்த நடிகையும் நிற்கிற அந்த புகைப்படத்தை வந்து ஏஐ மூலியமாக பயன்படுத்தி நிறைய பேர் முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ட்விட்டரில். அதே நம்ம எதிர்க்கிறோம். நம்ம தேவையில்ல ஒரு மார்ஃபிங், ரொம்ப தப்பு அது, அதை எதிர்க்கிறோம். அது ஆபாசம். அது சரி, நம்ம எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம காட்டாமல் பேசலாம், சரியா, விடாமல் அடிக்கலாம். அதற்காக இந்த மாதிரி அசிங்கமாக இறங்கி தரந்தாள்னு வந்து பண்ணக்கூடாது. அதை வந்து எந்த கட்சியும் பண்ண சொல்ல. பசங்க வந்து கொஞ்சம் அறிவு இல்லாமல் யார் பண்ணாலும் யார் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒருத்தவங்க வந்து ஆர்வ கொள்ளாத பண்ணலாம், அதுவே தவறுன்னு சொல்லலாம். அந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்?
நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் தமிழ் தேசியவாதிகளை சார்ந்து தான் வரும். அது அப்படி வரலனாலும் அவன் மாற்றுவான். யார் அந்த கோட்டு போட்டு இருக்காங்களோ அந்த லேகி வியாபாரி மாற்றுவான். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஆபாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து விட்டுருணும் அப்படியே. ஏன்னா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, எவ்வளோ எபிசோடரா இதே ஓடிட்டு இருப்பீங்க, போர் அடிக்குது, வேற ஏதாவது பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சீமானவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கெட்ட பேர்லாம் எதுவும் ஏற்படாது. ஏன்னா அவரோட அரசியல் பிடிக்காம அவர் மேலே வெறுப்பில் இல்லை அவர் அரசியலுக்கு வந்து எதிர்ப்பாக நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து திமுக வேணுன்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இது குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருச்சுங்க. இல்லை நீ பேசும்போது சொல்லியிருந்தீங்க மக்கள் வந்து அவர் வேற ஏதாவது செஞ்சு அடக்குங்கன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து பேசியிருந்தீங்க. பெரியார் வந்து சீமானவர்கள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சிவியரான அட்டாக் தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரியார் எதிர்ப்பு வீடு முற்றுகை, அதுக்கப்புறம் 70 வழக்கு போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெடிகுண்டு அந்த வழக்கு, கடைசியில் வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இது இவ்வளவுக்கு காரணம் பெரியார் மேலே கை வச்சது காரணம் தான் சொல்லி அவங்க வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. பெரியாரை தொட்டா நீ கெட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? அவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்கிறத பார்த்து நம்ம பெரியாரை தொடாமல் பயந்து வேற ஏதாவது வேலையை பார்க்க போனோம். அவங்க பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா வந்து பெரியாரை இந்த கண்ணத்தில் அரைஞ்சிட்டேன், இந்த கண்ணத்தில் அறடா பார்க்கலாம், அண்ணனை முடிஞ்சா அடிடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்றி விட விட அவரோட ஒளிநாடாவாக இருக்கட்டும், அவரோட புத்தகங்களாக இருக்கட்டும், அவர் ஒரு மேடையில் பேசினதாக இருக்கட்டும், எடுத்து இந்த சைட்லேருந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு யாருக்கு அசிங்கம் சொல்லுங்கள்? சீமானுக்கு அசிங்கம் இல்லை, பெரியாருக்கு தான் அசிங்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்காலத்தில் உயிரோடு இருக்கிறவரை வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னா மனசார பண்ணலாங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா வந்து செத்த பாம்பை திருப்பியும் வந்து நடு ரோட்டில் வச்சு அடிக்கிற மாதிரி தான். அது அடிக்கிற நம்மளுக்கு தான் வந்து அசிங்கம். இல்லை, அது பெரிய பிம்பமாக இருக்குது, அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு வந்து கண்டிப்பாக. இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிம்பமாக இருக்குது. இது வந்து ஏற்கனவே பல பேட்டிகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன், என்கிட்டயும் வந்து சிலவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம்ல, கரெக்டுன்னு தோணும். இப்போது திமுகலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் உடச்சிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து எம்ஜிஆரே ஒரு பெரிய பிராண்டு தான். அந்த நடிகரின் முகத்தை பார்த்து தான் எல்லாம் போகிறாங்க. திமுக அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மேலே கூப்பில் உட்காந்துச்சு, அது உங்களுக்கு தெரியும். அதாவது கலைஞர் அவர்கள் கூப்பில் உட்காந்துருந்தார். அப்படி இருக்கிறப்போ எம்ஜிஆர் போகிறப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, அண்ணா அப்படிங்கிற பிராண்டை தூக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த கட்சிக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாச்சு. சரிங்களா? ஸோ அண்ணாவின் இதய கனி அப்படின்னு வேற எம்ஜிஆர் தான் எல்லாருமே வந்து அந்த காலத்தில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பிராண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பின்பம் அப்படின்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படுறாங்க. ஸோ திமுகவோட முதல் எதிர்ப்பாளர் பெரியாரையே, அதாவது ஈவர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து அவங்களோட பிராண்டாக பின்பமாக வந்து மாற்றிக்கிறாங்க. ஏன்னா வேறு இல்லை அவங்களுக்கு. ஸோ ஒரு பின்பம் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு சிம்பிள், ஒரு கார் கம்பெனிக்கு ஏன் ஒரு லோகோ தேவைப்படுது, அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது வந்து நம்ம மனசுக்குள்ளே சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது, அதை நம்பகத்தன்மையை கொண்டு வரல. அந்த மாதிரி ஒரு பிராண்டாக உருவெடுத்துட்டு வர வச்சாங்க. இவர் தாங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடியே கண்டுபிடிச்சாரு, அதனால தான் அவர் கண்ணாடி போட்டுருக்காரு. கைத்தடி எப்படி தெரியுமா, ஒரு குச்சி இருந்தது, அதை இவர் தான் முதல்ல வளைச்சு அந்த கைத்தடியாக மாற்றினாரு. ராக்கெட் அவர் மட்டும் இல்லைன்னா கைத்தடியே இருந்திருக்காது. ஆமாம், ராக்கெட் அவர் தான் ஃபஸ்ட்டு விட்டார், தெரியும்ல. திப்பு சுல்தான்லாம் இல்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு விட்டார் இந்தியாவிலேயே ராக்கெட்டு. இல்லை, திப்பு சுல்தானுக்கே இவர் தான் சொல்லி கொடுத்தாருங்க. அது சொல்ல மாட்டேன், சாரிங்க, கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. திப்பு சுல்தானுக்கே அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வேட்டி கட்ட சொல்லி கொடுத்தாரு, படிக்க சொல்லி கொடுத்தாரு. பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஓட்டையை போட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களெல்லாம் வெளியே வர வச்சு அந்த வாசல்னு ஒன்று இருக்குன்னு காமிச்சதே அவர் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஒரு பின்பமாக உயர்த்தி என்ன பண்ணுறாங்க, இவர் தான் இந்த கிரேட்டஸ்ட் ரெஃபார்மர் போல் தமிழ்நாட்டில். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய அரசியல் அறிவுக்குங்க, என்னோட தெளிவுக்குங்க, ஒருத்தர் முழுக்க நல்லவராகவும் இருக்க மாட்டார், கெட்டவராகவும் இருக்க மாட்டார். அந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. அவங்க சிலது நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வரலாறு உங்களை எப்படி மதிப்பிடும்னா, எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கீங்க, இல்லை அதோட அதிகமாக நல்லது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களை போட்டுறதும் வெறுக்கிறதும் இருக்கும். அப்போ ஏற்பட்ட விஷயத்தில் பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு அரசியலை பண்ணியிருக்காரு. சரிங்களா? அது சில பேருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்குது. ஆனால் எப்போ ரொம்ப கோபமாக வருது, எப்போ ஒரு வெறுப்பாக வருதுன்னா, பேருக்காக இல்லாமல் அதை வந்து மாற்றி பேசாமல் கடைசி வரைக்கும் ஒரே பேச்சை பேசி ஒரே வார்த்தையை வச்சு ஒரே கொள்கையை கடைப்பிடிச்சு பேரே வாங்காமல் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடி முன்னேற்றத்துக்காக பல ரிஃபார்ம்ஸ் வேலைலாம் பண்ணி செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பேர், அவங்க தான் பண்ணாங்கன்ற அங்கீகாரம்லாம் கிடைக்காம முழுக்க எல்லாம் நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு ஜங்ஷன் மாதிரி அவர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்தா வெறுப்பு வருமா வராதா? அது ரொம்ப நாள் வந்து தெரியாமல் புரியாமல் பல பேர் வந்து, ஏன் சீமானவர்களே என்ன சொன்னார், அப்போ நான் அந்தளவுக்கு படிக்கலை, அது மாதிரி சீமானவர்கள் ஒரு கட்சியின் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெளிவு வருதுன்னா, எவ்வளோ இளைஞர்கள் இந்த பெரியார் அப்படிங்கிற பின்பத்தை பார்த்தப்பா தாத்தாப்பா கருப்பு சட்டை போட்டிருக்காரு, தாடிலாம் வச்சிருக்காரு பேர், அவர் தான் கருப்பு சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு தானே சைக்காலஜிக்கலாக தோணும். அந்த முழு வேலையையும் இந்த திராவிடம் குறிப்பாக வந்து திமுக வந்து பெரியாரை தங்களோட பின்பமாக வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதன் மேலேயே கை வச்சோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், அண்ணாதுரை அவர்களை வந்து புகழ்ந்து அவரோட மறைநாளோ பிறந்த நாள்லையோ தெரியல, சீமான் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் கூட வந்து போட்டிருந்தார், பெரியாரை எதிர்த்து முதல் வெற்றி கண்ட அண்ணா அப்படி போட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு அண்ணா அப்படிங்கிற பிராண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை தமிழ் தேசியவாதிகளோ வந்து கண்டுக்கிறதும் இல்லை, அது போயிட்டு யாரும் டேமேஜ் பண்ணுறதும் இல்லை. பட் பெரியார் அப்படிங்கிற ஒரு பின்பம்
அவங்களுக்கு நல்லதாக மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு பல இன்னல்களையும் தீமைகளையும் கொண்டு வருது அப்படிங்கிற பல தெளிவுகளை பெற்ற பிறகு தான் பெரியார் போட்டு அடி இந்த நேரத்தில் தான் வந்து அவர் வந்து மாற்று மொழி, அதனால தான் வந்து இங்கே தமிழ் தேசியவாதிகள் வந்து அவர் அட்டாக் பண்ணுறாங்க, அவர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை வந்து வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த என்னங்க நாம் தமிழர் கட்சி அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அலுவலகம் தானே இது. நாம் தமிழர் கட்சியில் என்ன வேறு மொழி பேசுகிறவங்க இல்லை இருக்கிறாங்க? இல்லை, அவங்க வைக்கிற ஒரு பாயிண்ட் தானே. பொறுப்பாளர்களே இல்லையா? நான் கேட்குறவங்க இருக்கிறாங்கல்ல. அப்போ மாற்று மொழின்ற ஒரே காரணத்துக்காக வந்து எல்லாரையும் வெறுக்கணும் அப்படின்னு தான் வந்து நாம் தமிழர் கட்சி சொல்லுதா? இல்லாதான் அவங்களோட கொள்கை அப்படிலாம் இல்லையே. ஏன் இவ்வளோ நாள் வந்து வீர வணக்கம் அப்படின்னு புகழ் வணக்கம்னு சொல்லிட்டு வந்து அவர் ஃபோட்டோக்கு போய் மாலை பூலாம் போட்டிருந்தார்ல சீமானு, அப்போ அவருக்கு மாற்றுமொழிக்காரன்லாம் தெரியாதா? மாற்றுமொழி அப்படிங்கிறது இன்றைக்கி பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா ஏன் அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, என்ன ரீசனுக்காக சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிக்கணும். பெரியார்கள் எப்போவுமே தமிழை பற்றி வந்து பழிச்சு பேசியிருக்காரு, நிறைய இடங்கள் வந்து குறைத்து மதிப்பித்து பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அவர் ஒரு மாற்றுமொழிக்காரராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சாதிக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர், பல இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர் பல இடங்களில் தன்னோட சாதிக்கு நான் மட்டும் ரத்தம் வருதுங்க, உங்களுக்குலாம் தேங்காய் தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இவ்வளோ வந்து முரண்பாடுகள் இருக்கிற ஒருத்தர் ஏன் வந்து அப்படி பேசுகிறாருன்னு யோசிக்கிறப்போ அங்கே தான் எனக்கு அந்த தாட் வருது. அவர் மாற்றுமொழிக்காரர், அவருக்கு இந்த லாங்குவேஜ் மேலே, அதாவது இந்த மொழியின் மேலே வந்து அன்பில்னா கூட பரவாயில்ல, மரியாதையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ கோபம் இருக்குது அவருக்கு, அவ்வளோ வஞ்சகம் இருக்குது அந்த மொழியின் மேலே அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவர் ஒரு மாற்றுமொழிக்காரராக ட்ரீட் பண்ணதும் தப்பு இல்லை. ஆனால் பெரியார் அவர்களை ஜஸ்ட் அவர் ஒரு மாற்றுமொழிக்காரர் அப்படிங்கிறனாலே நம்ம இருக்கிறது இல்லை. இப்போ ஆங்கிலேயர்கள்லாம் வந்து நம்மளை 200 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அடிமைப்படுத்தியிருந்தாங்க. நம்ம பாட்டன் பூட்டங்கிட்ட இருந்த வந்து சொத்து லேண்ட் எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடிக்கெல்லாம் அடின்னு அடிச்சிருப்பாங்க. எவ்வளோ இன்னல்கள்லாம் வந்து போயிருப்பாங்க. ஆனால் பென்னி குயிக்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து நல்லது தானே பண்ணிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி அவர் ஒரு வெள்ளைக்காரரு, அவர் நான் போட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே இல்லையே. இன்றைக்கும் போய்ட்டு நீங்கள் தேனி பக்கம்லாம் போனால் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க, பல பசங்களுக்கு அவர் பேரை வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்களாம் வந்து கரெக்டாக தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க. அந்தளவுக்கு வந்து வஞ்சகம் படைச்சவங்களும் இல்லை, அந்தளவுக்கு மனசில் ஒன்று வச்சுட்டும் பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து எவனாவது செஞ்ச நல்ல விஷயத்துக்கான நன்றியை வந்து மறக்கிறவங்களாம் இல்லை. மாற்று மொழியாக இருக்கட்டும், மாற்று இனமாக இருக்கட்டும், அவன் நம்மளுக்கு நல்லது செஞ்சுருந்தானா அவனை நம்ம என்றைக்குமே நன்றியோடு தான் பாட்டிருக்கோம், போற்றி புகழ்ந்துருக்கும். அதே நல்லதை வந்து பெரியார் செஞ்சிருந்தாருன்னா 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை 100 ஆண்டுகளுக்கு அப்புறமும் வந்து எந்த கட்சி வந்து அவரை பற்றி தப்பாக பேசினாலும் முழு தமிழகமே கொந்தளிச்சிருக்கும். ஆனால் தமிழகமாக கொந்தளிச்சது 40 அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 40 அமைப்புகள்னால் 40 அமைப்புகளுக்கு வந்து தலா ஒன்று அப்படின்னா 40 பேர் வந்திருக்குங்க, 25 பேர் வந்திருக்கீங்க, அவ்வளோ பேர் தான் கொந்தளிச்சாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியலையா? நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, பல தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே பெரியாரை குறித்து வந்து உண்மைகள்லாம் உடச்சி சொல்லிட்டே இருந்தானே. பசங்கள்லாம் ஒன்றும் கண்ணுத்தனமாக நம்பலை. இன்றைக்கி எல்லாருமே தேடி படிக்கிற இடத்துல இருக்கான். அவன் தேடி படித்தோன்னா சே என்ன நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் கம்மியாக சொல்கிறாங்க, இந்த கதை ரொம்ப நாட்டம் முடிச்ச கதையால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தேடி பிடிச்சி படிக்கிறாங்க, தெளிவாக பெற்றிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்காங்க. இப்போ மற்றபடி மாற்று மொழியை சார்ந்தவங்க பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பல அமைப்புகள் இருக்குது, தமிழ் தேசிய அமைப்புகள், அதுலேயும் பயணிக்கிறாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கை மேலே நான் ஒரு மாற்றுமொழிக்காரனாக இருந்தாலும் எனக்கு அதில் வந்து நீங்கள் அங்கீகாரம் பெறணும், ஒரு தமிழன் சீக்கிரமாக ஆளணும்னு நான் நினைக்கிறேன்னு எவ்வளோ காணொலிகளில் கீழே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. என்கிட்ட பர்சனலாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டிஎம்கேக்கு வந்து இவங்களோட தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் பிரச்சனையாக இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நேஷனலிசம் அப்படின்னாலும் திமுக தான், கம்யூனிசம் அப்படின்னாலும் திமுக தான், திராவிடம் அப்படின்னாலும் திமுக தான். இப்பயும் கம்யூனிசம்னா திமுக தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறேன். அது பாவம், அதுக்குள்ளே அப்சார்ப் ஆகிட்டாங்க, அதுக்குள்ளே போயிட்டு கலந்துட்டாங்க, அவங்க எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கலைஞர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் சொல்லுவார், நானே ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதே வேறு ஏதாவது மேடையில் வந்து நானே ஒரு பெரியாரின் முதல் சீடன் அப்படின்னு அது மாதிரி மாற்றி பேசுவார். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கட்சினாலும் இவங்க தான் அப்படின்னு ஊரை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. பட் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதும் வெளில வந்துருச்சு. அண்ணா அப்படிங்கிற பின்பமும் அதிமுக கிட்ட போயிடுச்சு. ஒரே பின்பமான பெரியாரையும் போட்டு அடிக்கிறீங்க. இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலம் தானே. என்னதான் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க எதிர்த்து பேச வேண்டியது யாரை, அதிகமாக விமர்சனம் பண்ண வேண்டியது யாரை, அதிகமாக எள்ளி நகையாட வேண்டியது யாரை, அதிகமான காணொலிகளில் அவங்களோட வாடகை வாய்கள் இருக்காங்களே அதிமுக பற்றி தானே பேசணும். நீங்கள் எடுத்து பாருங்க, நான் அவங்க எதிர்கட்சிகள் அவங்க தான் 4-5 சேனல் திமுக சேனல் உங்களுக்கு எது வேணால் நீங்கள் உடனே செக் பண்ணி பாருங்கள். சீமான் எனக்கே போர் அடிக்குது. எனக்கு சீமான் பிடிக்காதெல்லாம் தாண்டி என்ன உங்களுக்கு அவ்வளோ பயம்
ஒன்று அவங்களே பயப்பட்டுருக்கணும், அவங்க முதலாளிங்க வந்து பயப்பட்டு நம்மளோட ஐடென்டிட்டியை உடைக்கிறான்டா. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அடையாள அரசியல் தான் என்றைக்குமே வந்து பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ மொழி ஹிந்தி எதிர்ப்பு, நம்ம மொழியை காக்கணும் அப்படின்னு பேர் சொல்லிட்டு வந்த திராவிடம் நம்மளோட தாத்தாங்கெல்லாம் வந்து ஏமாந்தாங்கன்னு சொல்கிறதோட அவங்க நிஜமாக நம்பினாங்க. அந்த டைமில் அந்த ஒரு எழுச்சி தான் ஏமாந்தவங்களோட ஏமாற்றப்பட்டார்கள் நம்பினாங்க. ஸோ ஏதோ ஒரு அடையாளம் தான் அவங்கள தட்டி எழுப்பியிருக்கு, வாப்பா காங்கிரஸ் சுட்டு வான்னு சொல்லி எழுப்பியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உன்னோட அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்கான். யார் இதை தாண்டா அவன் அடையாளம்னு போய் சொன்னான் அப்படிங்கிறதையும் அவன் வந்து அவனே வந்து கூராய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி வந்தவங்க உங்களால் ஏமாற்றிருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்களே தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்களே இந்த பின்பத்தை விட்டு விலகி போகிறாங்க. அதில் என்னென்னா எதிர்கட்சி அதிமுகவாக இருந்தாலும் கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களும் திராவிட கட்சி தான். ஆனால் இன்றைக்கி திராவிடம் அப்படின்னோன்னு டக்குன்னு ஒரு வார்த்தை, அந்த சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் சொல்லுவாங்க, ஆப்போசிட் எழுதுற சொல்லுவாங்க இங்கிலீஷில். உங்களுக்கு திராவிடம் சொன்னோன்னு உங்களுக்கு டக்குன்னு இன்றைக்கி ஞாபகம் வருது தமிழ் தேசியம் அப்படின்னா யார் ஞாபகம் வரா? எந்த கட்சி ஞாபகம் வருது? ஏதோ ஒரு நபர் ஞாபகம் வந்து யார் ஞாபகம் வரா? அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்குது. அது அவங்களோட தூக்கங்களை கெடுக்குது. அதை நான் உடனே அடுத்த தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் முழுசாக அழிஞ்சிரும்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் வந்து இவரை பற்றி பேசுங்க, இவரை மீம்லாம் கொஞ்சம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் மாற்றி போடுங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? இப்போ நீங்கள் எதாவது நம்ம விமர்சனம் பண்ணுறீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், போட நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் பசங்க வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே நியாயமான தரப்பு வாதம் இல்லைனா தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே தான் இப்போ வந்து திமுக சார்பில் வந்து அது ஆபாசமாக பேசுறது, மீன் போடுறது, திரும்பியும் வந்து இந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தீர்ப்பு கொடுக்குறது, இந்த பிரச்சனையை எத்தனை எபிசோடு எடுத்துருவாங்க திருப்பி வந்து இதன் மூலியமாக வீழ்த்த முடியும்னு நினைக்கிறது எல்லாமே அவங்களோட பயத்தின் வெளிப்பாடாக தான் வந்து எனக்கு தோணும். இல்லை, பெரியார் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல நடுநிலை ஊடகவியாளர்கள் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தவங்க கூட வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ண யாரு? குறிப்பாக வந்து ப்ளூ சட்டை மாறன். சொல்லுங்க அதை ஓப்பனா. ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய காணொலி ஒன்று பார்த்தேன், ப்ளூ சட்டை மாறன் பற்றி பேசியிருந்தீங்க. ஏதோ ஒரு யூடியூபருக்கான சங்கம் உருவாக்குனாங்க, அது என்ன சம்பவம் அது? இல்லை, இது வந்து 2017 முடிஞ்ச அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி இறந்து போயிடுறாரு. அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவேரிக்காகலாம் வந்து போராட்டம்லாம் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ்லாம் ஐபிஎல் போராட்டம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தெல்லாம் வைக்கணும். அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் அது. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு முயற்சி அது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஒரு யூடியூபர்ன்ற ஒருத்தன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா கூட அவன் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்காங்கன்னா அவன் போட்டு பெரட்டி போட்டு ஜெயிலில் அனுப்பி அவனோட பேரை கெடுத்து அவனோட சேனலை முடக்கி எல்லாமே பண்ணுறீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அன்றைக்கி வந்து ஒரு சங்கம் நம்மளுக்கு ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அன்றைக்கும் மோடியோட ஆட்சி தான் வந்து இருந்தது. ஒரு சின்ன பயம் ஏற்பட்டது. ஏன்னா அதான் முதல் முறை வாஜ்பாயோட அரசாங்கத்துக்கு அப்புறம் மோடியின் ஆட்சி கீழே வந்து நம்ம அது நம்மளுக்கு எதிர்ப்போம், நம்மளாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து 2009 வந்து பார்த்திங்கன்னா திமுக மேலே இருக்கிற என் பார்வை வந்து மாறிடுச்சு ஈழப்போரில் இருந்தே. ஆனால் 2016-17 டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா மோடி வந்துட்டார், சரி ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கிறது இப்போ திமுக தான். இப்போதைக்கு திமுக வச்சு தான் நம்ம வந்து மோடியோட ஆட்சியை எதிர்க்க முடியும் போல். ஏன்னா எவன்லாம் வந்து முஸ்லீமு, எவன் கிறிஸ்டியனு, சிறுபான்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டைம் தான் சங்கீதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சீனியர் யூடியூபராக இருக்கிறாரு, வயசுலேயும் மூத்தவராக இருக்கார். வாங்கடா தம்பிங்களா, நம்மலாம் வந்து ஒரு யூடியூப் சங்கம் ஆரம்பிப்போம்டா. அப்போ தான் நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர் தான். அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா மாற்றி நம்ம உதவி பண்ணிக்கலாம், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்ந்து முடிவெடுப்போம். யூடியூப்பில் யாராவது தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கைனா நம்மளாம் சேர்ந்து எடுக்கலாம், நம்ம எல்லாருக்குமே வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் போடுவார். அந்த கூட்டத்துக்குலாம் நான்லாம் போக மாட்டேன். என்னுடைய பழைய நண்பர்கள் ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்களாம் போவாங்க வருவாங்க. முக்கியமான கருத்துப்பல சில யூடியூப்லாம் போவாங்க வருவாங்க. நான் இப்போ யூடியூப் விட்டே கொஞ்சம் பெரிய பாஸ் எடுத்துட்டேன், பண்ணுறதை நிறுத்திட்டேன். நம்ம எதுக்கு இந்த மீட்டிங்லாம் போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு, தம்பிகளா சங்கத்தை கூட்டுறோம், வாங்க எங்கே வரணும், மெரினா பீச்சுக்கு வாங்க, என்ன பண்ணணும், மாலை வாங்கிட்டு வாங்க. ஆஹா, அங்கேயே எனக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு. அண்ணா சமாதி இருக்குது, சரி அண்ணாக்கு போட போகிறாரு போல இருக்குது, ஏதோ வந்து நம்மளெல்லாம் வந்து வழி நடத்துகிறார் அண்ணன் சொன்னால் பக்கத்தில் கடல் இருக்குது, அதில் கூட குடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகிறோம். அப்படியே நேராக உள்ள புது அந்த பலபலன்னு கட்டியிருக்க சமாதி கூட்டு போயிட்டாரு. ஜெயலலிதா சமாதி இல்லைங்க, அதற்கப்புறம் இறந்தவர் தானே கலைஞர் சமாதி கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு எல்லாரும் மாலை போட சொல்கிறாரு. நான் வந்துட்டேன், கூட போனவங்க வேறு வழியே இல்லாமல் அன்றைக்கி போட்டாங்க. சரியா, அப்பயே அவர் உடன்பிறப்பாக தான் இருந்திருக்காரு. அன்றைக்கி தான் அவர் உடன்பிறப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு உடன்பிறப்பாக இருந்துட்டு போயிட்டோம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ திமுகவில் இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு எதிரிங்களான்னு, ஏன்னா அவனும் கஷ்டப்படுற ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பான், நம்ம கூட படித்தவனும் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவே இன்னும் திமுக ஓட்டு போட்டு தான் இருக்காங்க, அவங்களாம் மாற்ற முடியாது.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு சங்கம்னு ஒன்று அமைச்சு அதை நியூட்ரலாக அதில் எல்லாத்த சார்ந்தவங்களும் இருப்பாங்க, அதை யூடியூபர்ன்ற பார்வையில் பார்க்காம ஒரு கட்சியின் சார்பாக அவர் வந்து கூட்டு போகிறாரு, அவருக்கு வந்து ஒரு சார்பு மனநிலை இருக்குது, அதெல்லாம் நம்மளை பயன்படுத்திக்க முயற்சி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பார்வை தோணுச்சு. நான் விலகி வந்துட்டேன். அப்போ தான் அவர்கிட்ட போய் சில கேள்விகள்லாம் கேட்டேன். என்னங்க, நான் இப்போ சில படம்லாம் நல்லா இருந்தாலும் இப்படி சொல்கிறீங்களே, என்னென்னா அதில் தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகரோட பேரை பயன்படுத்தி வந்து அவன்லாம் சினிமாவில் இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னாரு. எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்னா ரொம்ப ஓப்பனாக பேசுவார், நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு அங்கிள் இல்லை ஏதோ ஒரு ஊரில் இருக்க தாத்தா பேசுகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிவ்யூவாக இருந்துச்சு. நல்லா பண்ணுறாரு. அதுவும் தமிழ் சினிமாவில் கொடூரமான படம்லாம் வந்துட்டு இந்த டைமில் ப்ளூ சட்டை மாதிரியான ஆட்கள் தான் தேவைன்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் அவரோட ஃபேன் தான், இன்னும் ஒரு ஃபேன் தான். ஆனால் அவருக்கு ஒரு சார்பு மனநிலையில் இருக்குது, அவருக்கு சில பேர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட விமர்சனங்கள் மேலே எனக்கு ஒரு சந்தேக பார்வை எழுந்துச்சு. சமீபத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற இப்போதான் ஆஸ்கர் அவார்ட்ஸ்லாம் முடிஞ்சுது. அதில் ஆஸ்கர் அவார்டில் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க. காதலிக்க நேரமில்லை ஆஸ்கர் அவார்டு மிஸ் பண்ணல, ஆஸ்கர் அவார்டு மிஸ்டு காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு உன்னதமான படம். ஆனால் இவர் நல்ல ரிவ்யூ தானே, அதை தாங்க நல்ல படத்துக்கு நல்ல ரிவ்யூ தாங்க கொடுப்பாங்க. அது விறுவிறுத்துக்கிட்டு இருந்தார் அன்றைக்கி. அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா, அவர் ஆஃபீஸில் அன்றைக்கி ஏசி வேலை செய்யலை, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ ஏற்பட்ட ஆளை வந்து அன்றைக்கே வந்து கணிச்சேன். அதான் அன்னையிலேருந்து சரி அவரோட செயல்பாடுகளில் அவர் ஒருதலை பட்சமாக வந்து செயல்படுவார் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் அவர் தரம் தாழ்ந்து இந்த அளவுக்கு இறங்கி இவ்வளோ கருத்துக்கள் வந்து பதிவார், தொடர்ந்து அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற பார்க்குறப்போ வந்து ஒன்று அவர் அந்த கட்சிக்காக ஒரு உடன்பிறப்பாக அதை செய்கிறாரா, இல்லை வந்து அவரை செய்ய சொல்கிறாங்களா, அதுக்காக ஊந்தப்படுறாரா அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அவர் மேலே இருந்த மரியாதையே வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் தோணுது. 2021 டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பல யூடியூபர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே சட்டையர் பண்ண எல்லா கட்சியுமே வந்து சட்டையர் பண்ணாங்க. இப்போ அவங்கலாம் ஆஃபில் இருக்காங்க. முக்கியமான சேனல்கள் இப்போ மெயின் ஸ்ட்ரீம், அதாவது யூடியூப்பில் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற எந்த சேனலுமே அதை பண்ணுறது கிடையாது. அது எதற்காண்டி, ஏதாவது அழுத்தம் இருக்குதா உங்களுக்கு? சரி, எனக்கு ஜென்ரிக்காலாம் பேசினா பிடிக்காதுங்க. பேசணும்னு ஒரு விஷயம் உடச்சி பேசிடும். யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, பிளாக் ஷீப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிளாக் ஷீப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்மைல் சேட்டையாக இருக்கும். ஸ்மைல் சேட்டையாக இருக்கும். அது பீப் ஷோன்னு ஒன்று பண்ணுவார், வேறு லெவலாக இருக்கும். நான் சீரியஸாகவே சொல்கிறேன், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் அந்த அளவுக்கு அரசியலை இறங்கி பேசி எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி பேசினது விக்னேஷ்காந்தோட தலைமையில் எங்க ஸ்மைல் சேட்டை அப்படிங்கிற சேனல் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப். அதுக்கு முன்னாடிலாம் சில பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து ஒரு சில செக்டாருக்கு மட்டுமே புரியக்கூடிய மொக்க காமெடியெல்லாம் பண்ணிட்டு யூடியூப் சேனல்லாம் இருந்துச்சு. பட் தமிழ் ஒரு மிடில் கிளாஸ் தமிழ் பசங்களுக்கு புரிகிற மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்தே வந்து ஒரு சூப்பர் தமிழ் யூடியூப் சேனல்லாம் ஸ்மைல் சேட்டை தான். அவங்களோட தான் ஃபஸ்ட்டு அரசியல் ஷோ. அவங்க எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ கூட தேடி பாருங்கள், எல்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த அழுத்தம், அவரை வந்து மிரட்டப்பட்டாரா என்னன்னு தெரியல. இல்லை எந்த தரப்பில் இருந்த அழுத்தம்? ஏன்னா அப்போ ஆளுங்கட்சி வந்து அதிமுக தான் இருந்தாங்க. இல்லை, அப்போ இருந்த நேரத்தில் ஒரு 2 தரப்புல இருந்து அழுத்தம் வந்ததாக வந்து நான் நம்புகிறேன். ஒன்று திமுக பக்கம், இன்னொன்று பாஜக பக்கத்துலேருந்து அழுத்தம். ஏன்னா அவர் பாஜகவை நிறையா விமர்சனம் வந்து செஞ்சுருக்காரு. அதிமுக தரப்புல இருந்தும் எதிர்ப்பு, அந்த மிரட்டல் கால்ஸ்லாம் வந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் அதற்கப்புறம் வந்து அவரை நம்பி ஒரு 50 பேர் இருக்கிறனால தன்னுடைய பாதையை வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஷீப்னு ஒரு சேனல் ஆரம்பித்து போயிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் யாரெல்லாம் எதிர்த்து கருத்து சொல்லியிருந்தாரோ அவங்க கூடயே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே தெரியும். ஏன்னா கலைஞர் டிவியில் வந்து பிளாக் ஷீப்பை வந்து வாங்கிட்டாங்க. சித்திரம் அந்த ஒளி வரிசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷீப் டிவி வந்து நடந்துட்டுருக்கு. சரி, அந்த கதை முடிஞ்சுது. இனிமேல் அவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரல் பரிதாபங்கள் அவங்க பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களும் எந்த காலகட்டத்து வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வரைக்கும். ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகக்காக நான் லைஃப்பில் ஓட்டு போட்டிருக்கேன். என்னுடைய பாஸ்ட் டைமில் ஏடிஎம்கேக்கெலாம் நான் ஓட்டே போட்டதில்லை. சரியா, ஏடிஎம்கேக்கும் எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த யூடியூப், சினிமா, யார் என்ன பேசுகிறா, யார் விமர்சனம் பண்ணுறா, அதுக்கு உள்ளடி வேலைகள் அவனை போயிட்டு பழி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சரி, இவங்க ஒரு 10 பண்ணுறாங்கன்னா அவங்க 1 பண்ணுவாங்க, அந்தளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் அது. அவங்களோட அரசியல் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் திமுக அப்படி இல்லைல்ல. நீங்கள் குருவி படம் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2009, 10, 11 நினைக்கிறேன். அப்போவே அவங்க வந்து சினிமாவை கைப்பற்றிட்டாங்க. அப்போ வந்து யூடியூப்ன்ற மீடியம் வந்து ரெட் ஜெயிண்ட் பெருசாக இந்த மாதிரி தனி கிரியேட்டர்ஸ்லாம் இல்லை. இவங்களுடைய தன்மை தான் எல்லாருக்கும் தெரியுமே. இவங்க வந்து வந்தோடனே அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் பிடிப்பாங்க, கட்டுப்படுத்துவாங்க. இன்றைக்கே பாருங்கள் எவ்வளோ பரிதாபங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பயணிச்சிருக்கீங்க, இல்லை அவங்க வந்து இல்லை. நான் வந்து இப்போ பொய் தகவல் வந்து சொன்னாலும் சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி யாரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கா, அவங்கள பிரச்சனை இழுத்து விடுற மாதிரி மாறிடும். திமுகவை பற்றி தெரிஞ்சு அவங்க வந்து நிறுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். எதுக்கு தேவையில்லாமல், ஏன்னா அப்படித்தான் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு தெரியும், எங்கேருந்தோ இப்போ எங்கேயோ வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு எதாவது இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு யார் வந்து நிற்பா சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லாம் ஏற்றி விடுவான், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கவன், தலைவரை எப்படி பண்ணு, இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யார் வந்து நிற்பா? நம்ம வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சேனலை முடக்கிட்டா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு யோசனை இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க அன்றைக்கி பண்ணாங்க, அதை ரசித்தோம், வரவேற்றோம்.
இன்றைக்கி பண்ணலை அது ஏன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் என்ன, நான் உங்களை சொல்லலை, யாரெல்லாம் அதை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொதித்தெழுந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அடக்குமுறைக்கு எதிராக பேசணும் அப்படின்னா நீங்கள் அரசியலில் தான் இறங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இந்த காமெடி பண்ணுறது, அந்த எனெக்ஷன் பண்ணுறதுலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்மளுக்கு செட்டும் ஆகாதுங்க. எனக்கு அது வந்திருந்தால் நான் பண்ணியிருப்பேன். என்னால் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும், இல்லை தனியாக நின்று பேச முடியும், இல்லை மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்டு உண்மைகள் அவங்ககிட்ட வர வச்சு ஒரு அடக்குமுறையோ இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தவறுகளை வந்து சுட்டி காட்ட முடியும். என்னால் அந்த மாதிரி காமெடி பண்ண முடிஞ்சால் நான் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ ஒரு காலகட்டத்தில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு அடக்குமுறை வரலாம் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து பண்ணாமல் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சுன்றதையும் நான் சொல்லணும். இங்கே நீங்கள் வந்து சினிமாவை அப்போ பிடிச்சாங்க, திருப்பி இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க 2021, 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து யூடியூப்பை என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பில் ஒரு பெரிய ஒரு கேங் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இப்போ வந்து தமிழ் தேசியம் சார்ந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து பெரும்பான்மை என்ன பண்ணுவாங்க, சீரியஸான விஷயத்தை எடுத்து பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, நேர்காணல் பண்ணுவாங்க, பாட்காஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் அறிவு சார்ந்து பண்ணி அறிவு சார்ந்துன்னு இல்லாமல் இது ப்ரோக்ராமிங் வேறு. ஆனால் இப்போ இந்த எனாக்ஷன் ஸ்கிட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, மிமிக்ரி பண்ணி பண்ணுறது, காமெடியாக பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நடக்கிற தப்பு அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு இந்த சைடு யாருமே இல்லை. ஏன்னா சீரியஸாக பேசுகிறவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்போயே கட்டுப்படுத்தி விலைக்கு வாங்கிட்டாங்க. இல்லை நிறைய பேர் அவங்களே வந்து அவங்க டிஎன்ஏலே உடன்பரப்பாக இருக்காங்க. அவங்க தான் போய் சொம்பு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சொம்புன்னு சொல்லுவாங்க, கோச்சுக்கிறோங்க. அண்டா அவர் வந்து சீனியர் அண்டாங்க. ஓவராலாக எல்லாருமே அண்டா. ஆமாம், குட்டி குண்டாஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ 25 வயசை சார்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, இளைஞர்களை வந்து ஒரு மாதிரி மாய்மால உலகத்துலேயே வந்து வச்சுட்டு திமுக வந்து நல்ல கட்சி, அவங்க தான் வந்து ஒடுக்கப்பட்டவருக்காக வந்து உதவுவாங்க, அவங்க தான் தலித்துகளுக்காக நிற்கிறவங்க, அவங்க தான் சிறுபான்மைக்காக நிற்கிறாங்க, அதனால் வந்து அவங்களை எதிர்த்தாலே நீ சங்கி மச்சான், அதனால் நம்ம என்றைக்குமே வந்து திமுகக்கு சாதகமாகவே கண்டென்ட்லாம் பண்ணும் மச்சான், ஏன்னா அதான் மச்சான் கூல், அதான் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மாற்றி வச்சுருக்காங்க. அவங்களும் ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் இன்னும் திமுக சொம்படிச்சிட்டு இருக்காங்க. எதிர்த்து யாராவது பேசினா அவங்களும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுறாங்க. அப்படி அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு யூடியூபர் பேசிட்டானா அவனுக்கு எதிராக சேர்ந்து இந்த யூடியூப் கேங் இருக்குல்ல, திமுக கேங்கு, அவனை அடி நடிச்சு இல்லை என்டிகே வந்து அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சாங்க, திராவிட ஹைனாக்குன்னு சொல்லி. ஹைனா கழகம். அவங்களாம் பெரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன அடிக்கணும் அப்படின்னா என் ஃபோட்டோ போட்டு இவன் ஓவராக பண்ணுறான், இவனோட வீடியோ கீழே போய்ட்டு அந்த அளவுக்கு இருக்குறாங்க. ஆமாம். ட்விட்டர்லேயே ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் ஃபுல்லாக ஆபாசமாக தான் திட்டுவாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரே வந்து ஒருமையில் பேசுகிறது, அசிங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு தான் அந்த ட்விட்டர் அந்த பேஜ்லேயே போடுவாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க. மீன் பேஜ், ட்விட்டர் பேஜ், அப்புறம் சினிமா விமர்சனம் பண்ணுறவன், பாடி பில்டிங் கற்றுத்தரவன், ஃபுட் ரிவ்யூவர், ரோஸ்ட் பண்ணுறவன், மிமிக்ரி பண்ணுறவன், நடிச்சு காட்டுறவன், இது மாதிரி பல ரகங்களில் இருக்காங்க. உப்பீஸ் தெரியுமா? ஏன் வானிலை மழையே வர்ற திமுக ஆட்சியில் தாங்க நிறையா மழை பெய்யுதுன்னு சொல்கிற அளவுக்கு வானிலை சம்மந்தப்பட்டு பேசக்கூடிய, வெதரை பற்றி பேசக்கூடிய ஆட்கள்லாம் கூட உடம்பெருக்குள்ள எல்லா இடத்துல இருக்காங்க. அதை வந்து திமுக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? இதை பார்த்து நம்ம அப்படியே பண்ணணும்னு சொல்லலை. இதை பார்த்து வந்து மாற்று அரசியல் செய்யக்கூடியவங்க அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த நுணுக்கங்கள்லாம் கையாண்டு இந்த மாதிரி நபர்களை வந்து இந்த தரப்புலையும் உருவாக்கி விட்டாதான் உண்மைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரைவாக பதிலளிச்சிருங்க. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.